சலனம் 305. ஈஸ்வர் உள்ளே நுழையும் பொழுது அஞ்சுவின் எண்ணிற்கு அழைத்தான். அது அன்புவின் பாக்கெட்டிலிருந்து வைப்ரேட் ஆனது. தன்னை 2 பேர் பிடித்து அமுக்கி கொண்டிருப்பதை உணர்ந்த அன்பு, அங்கிள் விடுங்க, நான் ஓட மாட்டேன். அவர்களோ ஏனோ பெரியவர்களை காட்டிலும் இவனை அடக்குவதுதான் சற்று கடினமாக இருந்தது அவர்களுக்கு. கூடவே அடியாட்கள் என்பதாலும் பார்த்தால் பயம் வரணும் என்பதாலும் சாப்பிட்டு உடம்பை பெருக்கி வைத்திருக்கும் அவர்களால் ஓடவும் முடியவில்லை. அதனால் அவர்களின் மொத்த கவனமும் சிறுவன் ஒருவனின் மேல் மட்டுமே. அவனை பிடித்து அமுக்க அவனோ நிஜமா ஓட மாட்டேன் அம்மா ப்ராமிஸ். அவனுங்க முறைக்க நான் ஓட மாட்டேன், கையை எடுங்க வலிக்குது. அவர்கள் கையை எடுத்ததும் வேகமாய் பாக்கெட்டிலிருந்து செல்போனை எடுத்து ஆன் பண்ணி ஒரு நாளும் பேசாதவன் முதன்முறையாக வேகமாய் அப்பா. அவன் அப்பா என்றதும் ஆட்கள் டே யார்கிட்ட பேசுற என்று கேட்டு செல்போனை பிடுங்க வரும்போது அவனோ செல்போனை இறுக்கி பிடித்து காதோடு வைத்து கொண்டான். ஈஸ்வருக்கு வலித்தது. ஒரு குழந்தையை போய் சாத்தானிடம் சிக்க வைத்திருப்பதை நினைத்து செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு கண்ணா, பிரியாவிடம் இருந்தால் ஆஃப் பண்ண சொல்லு சீக்கிரம். முதன்முறையாக மென்மையாக பேசும் தன் அப்பாவின் குரல் கேட்டு அவனுக்குள் என்ன தோன்றியதோ, சரிங்கப்பா கண்ணா பார்த்து பத்திரம், செல்போனை தூக்கி போட்டுடு தூரமா, நான் பார்த்துக்கிறேனுங்கப்பா என்றான். ஈஸ்வர் இந்த நேரத்தில்தான் தன் மகனின் பேச்சை ரசித்தது. சரிங்கப்பா, இங்க போனை பிடுங்குறாங்க என்னும் போதே ஒருவன் வேகமாய் அவன் கையில் இருந்து செல்போனை பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணினான். இதைத்தான் என் அப்பாவும் பண்ண சொன்னாரு என்றான் புன்னகையோடு. அவன் முறைப்போடு செல்போனை பிடுங்கி வச்சுக்கவும் இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு குடுகுடு என்று ஓடினான். ஒருவன் அவனை பிடித்திழுக்க அன்பு வேகமாய் அவனின் கையை தட்டிவிட்டு குடுகுடு என்று ஓடிப்போய் பிரியாவிடம், அக்கா அப்பா செல்போனை ஆஃப் பண்ணி தூரமா போட சொல்றார் என்றவன் ஏனோ அடி வாங்கி அசைய முடியாமல் கிடக்கும் தீரனின் பாக்கெட்டில் கைவிட்டு அவனின் செல்போனை எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூர வீசினான். அவர்கள் செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி முடிக்க சற்று நேரத்தில் அந்த அறைக்குள் இருந்து மற்ற எல்லோரின் செல்போன்களும் அலற ஆரம்பித்தது. யாராலும் செல்போனை கையிலேயே எடுக்க முடியவில்லை. செல்போன் எல்லாம் வைப்ரேட் மோட் போய் கரண்ட் ஷாக் கொடுத்தது போலிருந்தது. செல்போனை பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒரு புழுவை போல் துடிக்க ஆரம்பித்தார்கள். யாராலும் நொடி நேரம் யோசிக்க முடியாமல் இருக்கும் பொழுது அதுவரை மகள் பிரியா அஞ்சுவை பிடித்தவர்கள் விலகிட கதவு அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ மோஷன் மோடில் திறந்தது. வைப்ரேஷன் மோடில் இருக்கிறவர்கள் எல்லாம் புழுவை போல் துடித்தனர். மகள் புன்னகைத்தாள். அப்பா வந்துட்டார் என்று நினைக்கும் போதே, அஞ்சு ஏய் உன் அப்பா வந்துட்டாடி என்றார் புன்னகையோடு. அஞ்சுவின் இதழில் கண்ட புன்னகை கண்ட பிரியாவிற்கு ஏனோ காதலில் ஒரு நம்பிக்கை உண்டானது. மகள் ஏ பிரியா என்ன பண்ற, முன்னாடி ஓடு. அஞ்சுவிடம் அம்மா சீக்கிரம் போங்க என்றவள் அன்புவை பிடித்து, குட்டி நீ பிரியா அக்கா கிட்ட போ, நீங்க நான் வரேன் நீ போ என்ற அன்பு திரும்பி, அக்கா 1 minute என்றவன் அங்கே அஞ்சுவின் மேல் ஊற்றிய பெட்ரோல் டன்னில் கொஞ்சம் இருந்தது. கீழே கிடந்த கேன் அதை எடுத்து நாச்சிமுத்துவின் மேல் ஊற்றி, அம்மா மேல் ஊற்றி நீங்க அம்மாக்கு குளிரும்ல, ஈரமா இருந்தா பிச்சு பிச்சு என்று மிரட்டி விட்டு வந்தான். மகனின் செய்கையில் பூரித்து போன அஞ்சு, ஐயோ எனக்கு இப்படி தோணலையே என்று நினைத்து திரும்பி வந்து அங்கே பெட்ரோல் டின் தேடினாள். மகிழ், அம்மா என்ன பண்றீங்க, என்னோட பாவத்தில் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதை கழுவிட்டு வரேன் நீ போடி. அவள் நெருக்க, சீக்கிரம் போடி, நான் மாமாவை கூட்டிட்டு வரேன் நீங்க போங்கம்மா என்றவள் குனிந்து வேகமாய் தீரனின் கைப்பிடித்து தூக்கி, வாங்க போகலாம், என்னால முடியலம்மா நீ போ, மாமா எழுந்துக்கோங்க நான் கை கொடுக்கிறேன். வார்த்தையில் மரியாதை இருந்தாலும் பார்வையில் ஒரு முறைப்போடு சுற்றிவிட்டு கூட இதற்கு முன்னாடி யாரோ போல் கண்டு கொள்ளாமல் போனவள் இன்று ஏனோ மாமா என்றதும் கூடவே தான் முதலில் பார்த்த பெண்ணாக இருந்தாள். எப்படியோ போ என்று விட்டு செல்லும் அவள் இன்று கதவு திறந்து தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தும் போகாமல் தன்னையும் அழைத்து கொண்டு போகும் இவளிடம் முன்பு அத்துமீறியதும் உதாசீன பார்வை பார்த்ததும் நினைத்து ரொம்பவே வருந்தினான். அவள் அவனை இறுக்கி பிடித்து தாங்கியபடி ஒரு அடி எடுத்து வைத்தவள் திரும்பி பார்க்க அஞ்சு அங்கே கிடந்த முழு பெட்ரோல் டின் எடுத்து நாச்சிமுத்துவின் மேல் ஊற்றி பற்ற வைக்க போக, மகள் அம்மா அதெல்லாம் வேணா, ஏற்கனவே ஒன்றை பண்ணி இப்போது வரை பட்டது போதும் வாங்க. நாச்சிமுத்து செல்போன் வைப்ரேஷன் மோடில் இருக்க சுரேன் அவளின் செய்கையை கண்டு தன்னால் ஒன்றும் செய்ய இயலவில்லையே என்று மனதுக்குள் குமுறியபடி நின்றிருந்தான். அஞ்சுவோ, இன்னொரு முறை உங்களுக்கு ஷை உனக்கு எதுக்கு மரியாதை, இன்னொரு முறை எங்களின் பின்னாடி வந்தால் சாவு கூட கேவலமா இருக்கும். உன் மகன் ஒன்னும் புனிதன் இல்ல, பெண்ணை ஏமாற்றியவன், அவளை மிரட்டி சாக வச்சுட்டு இன்னொரு பெண்ணை கட்டிக்க போனவன், கேடு கெட்டவன்.
அவனையெல்லாம் விட்டிருந்தா பலர் நாசமாகி இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு நடந்தாள். அவள் பற்ற வைத்திருக்கலாம். ஏனோ இவர்கள் ஐவரும் வெளியே செல்ல கதவை கொஞ்சம் கொஞ்சமாக மூடும் அமைப்பு கொண்டது. மூடுவதற்கு தயார் நிலையில் இருந்தது. நாச்சிமுத்து தன்னிடத்தில் வந்து தன் ஆட்களையை மிரட்டி செல்லும் அவர்களை ஒன்றும் பண்ணாமல் இப்படி படுக்க வச்சிருக்கானே அந்த ஈஸ்வர், அவன் சாவு மிகவும் கொடுமையாக இருக்க வேண்டும். என்ன பண்ணலாம் என்று யோசிக்கும் போது சுரேன் போன் அவன் இடுப்பை விட்டு கீழே விழுந்தது. வைப்ரேஷன் மோட் தன் உடம்பில் கொடுத்த அதிர்வுகள் நின்று நரம்புகள் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு நொடி நேரமானது. அதிலிருந்து மீண்டும் கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வந்தான். தன்னை சரிப்படுத்த விட்டு, அப்பா நான் போய் இது என்னன்னு பார்க்குறேன், ஒரு 5 minutes நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன புடுங்கிட்டு இருக்காங்க அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவன் திறந்த கதவின் வழியே வேக வேகமாய் வெளியேறினான். விடை தெரியாமல் எனக்கு தெரிந்த சீக்ரெட் வழியாக வேக வேகமாக உள்ளே போய் அலுவலகத்தில் இருக்கும் தன் ஆட்களிடம், நீங்க என்ன தண்டத்துக்கிட்ட இருக்கீங்க, ஒருத்தன் உள்ள வந்துட்டு இருக்கான், அவனை கூட பார்க்காமல் என்று கத்தியவன் வெளியே போகும் வாயில் கேட் சாத்தினான். ஈஸ்வர் குடும்பத்தில் யாரும் இனி உயிரோட போகக்கூடாது என்று கட்டளையிட்டவன் தன் ஆட்களிடம் ஆளாளுக்கு கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஈஸ்வரை கொல்வதற்காக தங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு வழியில் போக அவன் நேராக போய் அந்த அறையில் இருக்கும் அனைவரின் வைப்ரேஷன் மோட் கட் பண்ணுவதற்கு ஏற்பாடுகளை செய்து அதை செயல்படுத்தினான். நாச்சிமுத்து வயதானவர், கொஞ்சம் தெளிவாகி வெளியே வந்தவர். சுரேன், அவனை கொன்னுட்டு தான் நான் சாகணும், அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். கேமரா வழியே மகிழ் தீரன் எல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருப்பதை கண்டவர் அவர் ஆட்களுக்கு கட்டளையிட அங்கேயே வெளியே போகாமல் பூட்டி வைத்தனர். ஈஸ்வர் எங்கே என்று தேடும் போதே ஈஸ்வர் வந்து கொண்டிருந்தான். வந்தவன் கதவு லாக் ஆகி இருப்பதை கண்டு யாருக்கோ கால் பண்ண, முதல் செல்போன் ஜாமர் வேங்க, அப்புறம் கரண்ட் கட் பண்ணிட்டு 3ஆம் ரூம் இருக்கே அங்க அந்த அன்புவை தூக்கிட்டு வாங்க. ஈஸ்வர் கண்ணு முன்னாடி அவன் மகனை போடணும். அவர் நினைத்தது போலவே சற்று நேரத்தில் நொடி நேரத்தில் கரண்ட் கட் ஆனது. யாரோ அன்புவை தன் பிடியிலிருந்து வலுக்கட்டாயமாக பிடிவாதமாக தூக்கி கொண்டு போவதை கண்டு அஞ்சு ஐயோ என் பையன் என்று கத்த மகிழ் அந்த சத்தத்தை கேட்டதும் ஓட ஆரம்பித்தாள். வெளிச்சமில்லாத அறை கும்மீறிட்டு, ஆனாலும் தன் தம்பியின் குரல் விடுங்கடா என்ற சத்தத்தில் ஓட அவளை தொடர்ந்து அஞ்சு ஒரு இடத்தில் வெளிச்சம் வர அங்கே அன்புவை படுக்க வைத்திருந்தனர். இன்னும் ஒரு சில நொடிகளை இருந்தது அவனை பலியிட. மகிழ் வர வர சுரேன் அவளை கொத்தாக பிடித்து தூக்கினான். அவளையும் பலி கொடுக்க நினைத்து, அப்பா இவ்வளவு ட்ரெஸ் இல்லாம படுக்க வைங்கப்பா, அப்பதான் அவங்க அப்பனுக்கு உணரணும் என்று அவளின் ஆடை மீது கை வைக்க போக அஞ்சு அவ்வளோதான் காளி அவதாரம் எடுத்து அங்கே இருந்த வேல் பிடுங்கி அவன் மேலே இருந்த ட்ரெஸ் உருவி, அப்பா மகளை விட ஆத்தா இன்னும் சூப்பரா இருக்கா, அவளையும் போடலாமா? ஏனோ இந்த வார்த்தையில் ஆத்திரமான மகிழ் அவனை ஓங்கி அடிக்க, என்னைய அடிச்சிட்டியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அப்பனு வருவான், அவன் சாவை பார்த்துட்டு கடைசியா நீ சாவு என்று அன்புவின் தலையில் கத்தி வைக்க போக அங்கே தாயை வருத்தி தன் உயிருக்கு உயிரான தம்பியை வருத்தி கடைசியில் துடித்த நொடியில் என்ன கையில் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அனுபவிப்ப பலியிடுவதற்காக அதன் அருகில் இருந்து வேல் மாதிரி ஒரு கம்பியை எடுத்து ஓங்கி சுரேனின் மண்டையில் அடிக்க அதில் இருந்த இரத்தம் பீறிட்டு அன்புவின் முகத்தில் பரவியது. சலனம் 306. அன்பு, பாபு அவனை ஓங்கி அடிடி விடாத என்னும் போதே அவளின் வார்த்தைகளை காதில் வாங்கிய ஈஸ்வர் அந்த அறையின் கதவின் அருகே வந்து, அம்மோ அந்த குரலில் அவள் கதவின் அருகே வந்த அஞ்சு, என்னங்க வந்துட்டீங்களா? வந்துட்டேண்டி. மகிழ் கம்பியை போட்டுவிட்டு ஓடி வந்து அப்பா என்னும் போதே பக்கத்தறையில் இருந்து பிரியாவின் சத்தம், அம்மா என்று அலறல். அப்போதுதான் மகிழ் திரும்பி அந்த அறையை கவனித்தாள். பிரியா அங்கே இல்லாதது கண்டு, ஐயோ அவளை விட்டுட்டேனே என்றவள் பதட்டமாக, அப்பா பிரியாவை பாருங்க, நாங்க இங்க ஓகேதான் என்றவளுக்கு அழுகை. எப்படி மறந்தேன் நான், ஐயோ எனக்காக என் கூட வந்தவளை கவனிக்காம விட்டுட்டோமே என்று பதட்டத்தில் புலம்ப ஆரம்பித்தாள். அஞ்சு அவளை பிடித்து, அப்பா வந்துட்டாரில்ல, அவர் பார்த்துப்பார், பயப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அங்கே பிரியா, ஏ விடுங்க, சீ தொடாதீங்க, என்னை விடுங்கடா என்றவளின் கதறல் கேட்டு ஈஸ்வர் அஞ்சு முதல் மகிழ் தீரன் அர்ஜுன் என எல்லோருக்கும் மனதில் ஒரு கஷ்டம் ஒரு வலி அவளின் அலறலே சொல்லியது. அவனுங்க அவளின் மேனியில் கையை கண்ட இடத்தில் வைக்கிறார்கள் என்று 3 பேர் சேர்ந்து அவளின் ஆடை பிடித்தலுக்க அவள் ஒருத்தியால் அவனுங்களிடம் இருந்து போராட முடியவில்லை. ஏனோ பெண்ணை பெண்ணாகவே யாரும் பார்க்க மாட்டார்கள் போல். இந்த பெண்களுக்கு இந்த உடம்பில் சதை பகுதிகள் என்ற ஒன்று இல்லாவிட்டால் இந்த சமூகம் ஒரு பெண்ணை மனுஷியாகவே மதிக்காது போலும் என்று நினைத்தவளுக்கு விழி நிறைந்தது. வேட்டையாட துடிக்கும் புலியின் முன்னால் மருகி நிற்கும் மான் போல் இருந்தது அவளது நிலை.
பாஞ்சாலியிலிருந்து சீதை வரை என் பெண்ணாக பிறந்த ஒவ்வொருத்திக்கும் மனசு என்று ஒன்று உண்டு. பெண்ணுக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கும். அவள் யாரிடமும் காட்டாமல் காத்திருக்கும் அந்த உடலை கண்டவனுக்கெல்லாம் ஒரு கை வைக்கும் போது அவளுக்கு அருவருப்பாக இருக்கும் என்று ஏன் யோசிக்க மாட்டேங்கிறார்கள்? தாயிடமிருந்து வந்தவர்களுக்கு ஏன் ஒரு பெண்ணை கண்டால் தாயை போல் மதிக்க தெரியவில்லை? ஆடை அவிழ்ந்து பார்க்கும் அந்த எண்ணத்தை இவனுங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இவர்களை பெற்றவர்களும் பெண்கள் தானே. பெண்ணுக்கு மட்டும் 100 கட்டுப்பாடுகள் விதிக்கும் இந்த சமூகம் ஏன் ஒரு ஆணுக்கு விதிக்க மாட்டேங்கிறது என்று அவள் எண்ணி துடிக்க, போராட நினைத்தவளுக்கு ஒன்று புரிந்தது. தன் உடலை அம்மனமாக்கி அதை யார் முதலில் தொடணும் என்ற போட்டியில் அவனுங்க அடித்து கொள்ள கண்களை மூடி மௌனமாக தன் அப்பாவை நினைத்து பார்த்தாள். ஏனோ மருந்துக்கு கூட தன் அம்மாவை அடித்து திட்டி சித்திரவதை செய்ய தெரியாத வளர்ப்பது ஆண் என்பவன் உடம்பை ஆண்டுதான் ஆளுமையை காட்டணும் என்றில்லை, அன்பாக இருந்து கூட காட்டலாம் என்று நிரூபித்து காட்டியவரின் முகத்தை எண்ணி எப்படியும் இவனுங்க என்னை முடிச்சு கொன்னிடுவானுங்க. போராட முடியாத அளவுக்கு ஒருவன் கால் பிடித்து கொள்ள, இன்னொருவன் கையிரண்டையும் இறுக்கி பிடித்து கொள்ள, ஒருவன் ஆடையை கிழித்து கொண்டிருந்தான். என் சதையை திணித்திருக்கும் வரை போக மாட்டானுங்க என்பது அவர்களின் கண்களில் தெரியும். போதை சொல்லியது. ஈஸ்வர் வந்து கதவை தட்ட அது மூடப்பட்டிருந்தது. அவன் தன் தோள்களில் மோதி உடைக்க அவன்களில் ஒருவன், டேய் எவனோ வரா, சீக்கிரம் இவ்வளவு முடி, வரவனை நான் பார்த்துக்கிறேன் என்று ஒருவன் பீட் போட்டலை உடைத்த கண்ணாடியில் வரவனை வயிற்றை கிழிக்க கதவின் முன்னாடி காத்து நின்றான். அர்ஜுன் ஈஸ்வர் வயதை நினைத்து அவரால் திறக்க முடியாது என்று நினைத்து அங்கே வந்த ஈஸ்வரை தள்ளி நிற்க சொல்லிவிட்டு, சார் நான் திறக்கிறேன் என்று வந்தான். தன் உடற்பயிற்சி செய்த கையால் கதவை தட்டினான். தட்டிய வேகத்தில் பின்னாடி வந்து நின்றான். கூடவே அம்மா என்ற சத்தத்துடன். ஈஸ்வர் அவனை விழியால் பொறு என்று சொல்லிவிட்டு தன் பலத்தால் அந்த கதவை உடைக்க முடியுமா என்று பார்க்க முடியும் என்று கதவை தட்டி பார்த்து அறிந்தவன் பின்னிருந்து 4 அடி தள்ளி ஓடி வந்து பலம் கொண்ட தோள்களில் இடிக்க பலம் கொண்ட யானையின் பிடரியால் தட்டினாள். கதவு உடைப்படாமல் இருக்குமா என்ன? கதவு திறக்கவில்லை, உடைந்து விழுந்தது. அர்ஜுனுக்கு தன் எண்ணம் தவறானது என்று புரிந்தது. இப்போது அவரின் உடற்கட்டுக்கு முன் தானெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது போல் ஆனது அவனுக்கு. கதவு உடைப்பட ஒருவன் வந்தவர்களை எதிர்கொள்ள இருவர் அவளை கொஞ்சம் மறைவாக அவளை தூக்கி கொண்டு போய் படுக்க வைத்தனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் அவளின் மேல் விழ அம்மா என்னும் போதே அதில் ஒருவன், இவளை கத்த விடாதடா. அவன் அங்கே கிடந்த போட்டில் எடுத்து பிரியாவின் மண்டையில் அடிக்க அம்மா என்றால் அலறலுடன் அவளின் தலையிலிருந்து ரத்தம் வழிந்தது. ஈஸ்வர் பீர் பாட்டிலுடன் காத்து கொண்டிருப்பவனை தன் காலால் ஓங்கி மிதிக்க அவன் சுருண்டு விழ அர்ஜுன் பிரியாவின் மேல் இருப்பவனை நோக்கி போக ஏனோ உடனிருந்தவன் எழுந்து வந்து நெருங்க முடியாமல் இன்னொருவன் அர்ஜுனை தாக்க பிரியாவின் மேல் இருப்பவனோ அவளை கத்த விடாமல் தொண்டையை இறுக்கி பிடித்து அவளை அடைய அசிங்கமாக நடக்க முயலும் போதே பின்னால் வந்த ஈஸ்வர் ஓங்கி ஒரே மிதி அவன் பக்கம் போய் விழுக அங்கே நாராய் கிழிந்த ஆடையில் பிரியா மகளுக்கு மகளாய் நினைக்கும் பெண்ணின் ஆடை கிழிந்திருக்கும் நிலை கண்டு அவளை அள்ளி தூக்கி, ஒண்ணுமில்ல, அவ்வளோ கூனி குறிக நான் அப்பா ஸ்தானத்தில் இருக்கேன். எந்த பெத்தவனோ பிள்ளைய முதலா எப்படி கையில் ஏந்துறானோ கடைசி வரைக்கும் அப்படிதான் பார்ப்பான். பயப்படாத. அவளோ கண்ணீருடன் மாமா என்று கட்டி கொண்டாள். அவள் விழி கலங்கி கண்டிராதவன் அவன். சிரித்த முகமே அவளிடம் எப்போதும் இருக்கும். அர்ஜுனுக்கு ஏனோ அவளை அப்படி பார்க்க முடியவில்லை. அவன் கண்ணுக்கு தன் தங்கை ஜனனியின் கோலமே தெரிந்தது. ஈஸ்வர் தன் சட்டையை கழட்டி அவளுக்கு போர்த்த அவளோ கண் கலங்கினாள். மாமா ரொம்ப பழிக்குது, எனக்கு அப்பா பார்க்கணும் என்று தலையில் கை வைத்து அங்கே பிசு செஞ்சிருக்க விரலால் தொட்டு பார்க்க ரத்தம் மாமா என்னும் போதே, ஒன்னில்லடா மாமா வந்துட்டேன் என்று கட்டி கொண்டான். ஆனால் அவள் மயங்கி விட்டாள். அர்ஜுன், சார் நான் அவளை பார்த்துக்கிறேன், நீங்க போய் மகிழ பாருங்க, அங்க என் பொண்ணு இருக்கா, எல்லாரையும் பார்த்துப்பா, நீ அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, நான் வந்துடுறேன். ரத்தம் அதிகமாக போகுது. தீபக்குக்கு இவள் தான் உயிர். அவனுக்கு நான் எதுவும் பண்ணினதில்லை. இவ எனக்கு ரொம்ப முக்கியம் என்று ஈஸ்வர் பிரியாவை தூக்கி கொண்டு போனான். மகிழ் கத்தி, அப்பா பிரியா ஓகேவா? ஈஸ்வர் கண்ணீரை மறைத்து கொண்டு, அவள் ஓகே, அப்பா வந்துடுறேன் அம்மோ, அம்மாவையும் தம்பியையும் பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு ஓடினான். மகிழ் அஞ்சு கதவின் அருகே நின்றிருக்க அர்ஜுன் அந்த கதவை திறக்க முற்பட்டு அவன் இடித்து கொண்டிருந்தவன் ஈஸ்வர் மாதிரியே. அங்கே சத்தமாக சிரிப்பு சத்தம்
ரத்தம். திரும்பி பார்த்தால் சுரேன். அஞ்சு, என்னடி மண்டையில் அடிச்சா செத்துடுவாங்க தானே? அவளும் இவன் எப்படி முழித்தான் என்று அவனையே உச்சி பார்க்க, என்னடி இப்படி திரு திருன்னு முழிக்கிற? உன் அப்பன் எனக்கு வரும்போதே மயக்கூசி போட்டுதான் அனுப்பியிருக்கான், அதனால் அடிச்சது எனக்கு வலிக்கல என்றவன் தன் முகத்தில் வலியும் இரத்தத்தை அவளின் முகத்தில் தேய்த்து அப்படியே அவளின் இரு கையையும் பின்னிருந்து பிடித்து அவளின் ஆடையில் கை வைக்க போக அஞ்சு அவள் தூக்கி போட்ட கம்பியை அவளிடம் கொடுத்து, மகிழ்மா ஓங்கி அடிடி, இவனெல்லாம் பிறந்ததே சாபக்கேடு. அவள் ஓங்கி அடிக்க தீரன் அவளின் கையை தட்டிவிட்டு, ஹே விடு, செத்துட போறான், படிக்கிற வயசில் கொலகாரி பட்டம் வேணாம்பா, இவன் உயிரோடு இருந்தா கேவலமா நடந்துப்பா மாமா. அவனோ முதல்ல அன்புவை பாருங்க, ரத்தம் கண்டு அங்கே பயந்து போய்விடுவானோ என்று நினைத்த அஞ்சு அன்புவை தூக்க போக அவனோ சுரேனை முறைத்து கொண்டிருந்தான். கண்ணா, அம்மா ரத்தம். அவள் அவனின் முகத்தை முந்தானை கொண்டு துடைக்க மகிழ் தன் கையில் இருந்த கம்பியை தூக்கி போட்டுவிட்டு தன் தம்பி பயந்திருப்பானோ என்று சமாதானம் செய்ய அவன் அளவுக்கு குனிந்து, குட்டி பயந்துட்டியா? அவனோ, இல்லைங்கக்கா, நீ எதையும் பார்த்து பயப்படல தானே? இல்ல இல்ல, தப்பு பண்ணினா அடிக்கணும். அவனின் முகத்தில் அவள் முத்தமிட, அஞ்சு, 2 பேரும் வீட்டில் போய் உட்கார்ந்து கொஞ்சுங்க, சீக்கிரம் இங்கிருந்து போகணும் என்று அவன் முகத்தை துடைக்க கீழே மண்டையில் ரத்தம் வழிந்தபடி இருந்த சுரேன் இப்போது தெளிவாக எழுந்து மகிழின் முடிப்பிடித்தான். ஏ விடு, கதவு திறக்க அர்ஜுன் புயல் வேகத்தில் வர நாச்சிமுத்து பேரனை பிடித்து தன் ஆட்களிடம், இவனுக்கெல்லாம் பழக்க தெரியாது, இவனை சாகர வரைக்கும் அடிங்க, அப்போதான் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் உயிர் பிழைத்திருக்கலாமே என்று தெரியும் என்னும் போதே தீரன் அவனை தள்ளி விட்டு நிற்க அங்கே வந்த நாச்சிமுத்துவின் கையில் பளபளத்தது. தீரன் என்ன இது என்று உற்று பார்க்க அது பட்டை தீட்டப்பட்ட கத்தி. அங்கே மகிழ், அஞ்சு 2 பேரும் குனிந்து அன்புவிடம் அவன் இரத்தத்தை கண்டு பயந்து விடக்கூடாது என்று அவன் எண்ணத்தை வேறு டாபிக் பேசியே திசை திருப்பிக் கொண்டிருந்தார்கள். நாச்சிமுத்து கத்தியை எடுத்து மகிழ் நோக்கி போக மகிழ் விலகு என்றவனால் ஏனோ ஆடவனால் கால் கையில் ஏற்பட்ட காயத்தால் கத்தியை எட்டி தட்டுவதற்குள் அவன் அவளை பின்னிருந்து குத்த போக அவரை பிடித்து தள்ளிவிட்டான். அவரோ விழுந்தது அன்புவின் மேல். அவர் கத்தியை எடுத்து அன்புவை நோக்கி போக தீரன் அன்புவை தள்ளிவிட அந்த கத்தி தீரனின் வயிற்றில் இறங்கியது. உண்மையாகவே அந்த கத்தியின் ஆழம் தீரனின் வயிற்றை பதம் பார்த்தது. அது அன்புவின் சின்ன வயிற்றில் இறங்கியிருந்தால் அன்பு உயிர் பிழைப்பது கஷ்டமாகியிருக்கும். அஞ்சு வேகமாக, அச்சோ ஏண்டா நீ இங்க வந்த? அவன் பார்வை மகளின் மேல் இருந்தது. அஞ்சு தான் உடுத்தியிருந்த சேலையை கிழித்து அங்கு கத்தி குத்தப்பட்ட இடத்தில் சேலையை கிழித்து கட்ட அவனோ, சொல்லு கண்ணா. அத்தை, அன்புவை தூக்கிட்டு நீங்க போங்க, முதல்ல இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. மகிழ் மனம் இப்போது பயந்தது. கண்டிப்பாக இங்கே இருந்து தீரன் மாமா வெளியே போகாவிட்டால் செத்து விடுவார். அந்த இடத்தில் தன் தம்பியை நினைத்து பார்த்தவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. இனி எல்லாம் யாரும் உயிரோட போக முடியாது என்ற நாச்சிமுத்து சுரேனும் ஒன்றாக சேர்ந்து அஞ்சு அன்புவை இறுக்கி பிடித்து தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும்போது அஞ்சுவுக்கு மனதிற்குள் ஒன்று புரிந்தது. தன் மேலும் பெட்ரோல் இருக்கு, அந்த கிழவன் மேலும் பெட்ரோல் இருக்கு. தன்னால் ஆரம்பித்த பிரச்சனை தன்னாலேயே முடியட்டும், இங்கு எங்கேயாவது தீப்பெட்டி கிடைக்குமா என்றுதான் அவள் மனம் அப்போது சிந்தித்தது. ஈஸ்வர் பிரியாவை தூக்கி கொண்டு அங்கு வேகமாக போகும்போது எதிரே தீபக் வந்து கொண்டிருந்தான். கைகளில் பிரியாவை அள்ளி கொண்டு வரும் காட்சியை கண்டதும் அவன் உடல் நடுங்கியது. சார், என்ன ஆச்சு என்றெல்லாம் கேட்கவே இல்லை. ஈஸ்வர் சட்டையை கழட்டி பிரியாவின் உடம்பில் போட்டிருக்கும் பொழுது நடந்தது ஏதோ மோசம் என்று புரிந்தவன் ஒரு மாதிரி எப்படி கேட்பது என்று தெரியாமல் பாப்பாவுக்கு தலையில் மட்டும்தான் அடி. இழுத்து மூச்சு விட்டவன் அவளிடம் இருந்து பிரியாவை வாங்கி கொண்டு, இவளையே இப்படி படுத்திருக்காங்கண்ணா, அங்கு மகிழ் பாப்பா இருக்கு, நீங்க போங்க, நான் பிரியாவை பார்த்துக்கிறேன். ஏனோ இந்த நேரத்தில் கூட தன்னை பற்றி யோசிக்கும் மாமனிடம் கண் கலங்கி, சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க சார், நீங்க போய், நம்ம எல்லாருமே ஒரு போராட்டத்தில் இருக்கோம், ஒருத்தவங்க கை கொடுத்தாதான் இப்போ நம்ம நிலைமை சரி செய்ய முடியும், வரும்போது அவனுங்களை அழிச்சிட்டு வந்துடுங்க என்று சொல்லியவன் மிக வேகமாய் மகளை தூக்கி கொண்டு மருத்துவ வசதி உள்ள அந்த ஆம்புலன்ஸுக்குள் ஏறினான். அங்கே ஆதினி இதே மயக்க நிலையில் படுத்திருப்பதை கண்டதும் பிரியாவையும் அங்கே முதலுதவி செய்யும் இடத்தில் இருக்கும் ஸ்ட்ரக்சரில் படுக்க வைத்துவிட்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மகள் முழிக்காததை கண்டு தீபக் தன் மகளை இப்படி பண்ணினவங்களை எல்லாம் சிதைக்கணும் என்று எழுந்தாலும் மகளின் நிலையை மனதில் கருதி அப்படியே நின்றிருந்தான்.
ஈஸ்வர் மீண்டும் வர நாச்சிமுத்து சத்தமாக சிரித்து, வாடா வா, இப்போ உன் குடும்பத்தில் இருக்கிற உன்னோட மிச்சம் 3 பேரும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள? அங்க உயிருக்கு போராடி கொண்ட தீரன் ஒரு பக்கம், இவன் இங்கே எப்படி என்று யோசித்தவன் மறுபுறம் திரும்பி பார்க்க அர்ஜுனை போட்டு அடி அடி என்று அடித்து கொண்டிருந்தார்கள். சுரேனம் தனது மண்டையிலிருந்து வழியும் இரத்தத்தை கூட பொருட்படுத்தாது கத்தியை துடைத்து தரையில் தேய்த்து இன்னும் கூர்மை தீட்டிக் கொண்டிருந்தான். ஈஸ்வரிக்கேனோ அவன் கத்தியை தீட்டிவிட்டு எழுந்திருக்கும் நொடிதான் தனக்கும் தன் பிள்ளைகளை காப்பாற்றும் நொடி. அங்கே பெட்ரோல் வாசம். ஈஸ்வர் விழியால் அறையை சுற்றி பார்க்க ஒரு இடத்தில் தீப்பெட்டி இருந்தது. அதை போய் எடுக்கணும் என்று யோசிக்கும் போது அன்பு குடுகுடு என்று ஓடி வந்து தீப்பெட்டி எடுத்து வந்து தன் அப்பாவின் கையில் கொடுத்தான். மகனை ஆச்சரிய பார்வை ஒன்றை பார்த்துவிட்டு வேகமாய் அதை எடுத்து பற்ற வைக்கும் போது நாச்சிமுத்து சத்தமாக சிரித்து, சீக்கிரம் பற்றவை, அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். மகிழ் வேகமாய், அப்பா அம்மா மேலேயும் பெட்ரோல் இருக்கு, நொடிக்குள் செயல்படணும், என்ன பண்ணலாம் என்று யோசித்த ஈஸ்வர், அன்புக்குட்டி நீ சீக்கிரம் திறந்த கதவின் வழியா வெளியே ஓடு என்று மகனின் காதுக்குள் குனிந்து சொல்ல, அவனும் அம்மா அக்கா தீரன் மாமா பாவம், நான் அவங்கள கூட்டிட்டு வரேன், நீ ஓடிடு. அப்பா சொன்னால் சரியாக இருக்கும் என்று தன் அம்மா அடிக்கடி சொல்லியதால் வந்த நம்பிக்கையோ இல்லை ஆழ்மனதில் உண்டான நம்பிக்கையோ அவன் ஓட ஆரம்பித்தான். ஈஸ்வர் பல்டி அடித்து சுரேன் கையில் இருக்கும் கத்தியை பிடுங்கி அவன் மார்பில் இறக்கினான். சுரேனின் மார்பில் கத்தி படர்வதை கண்ட அடியாட்கள் பயத்தில் விட்டு விட்டு நிற்க மகிழ் தன் பலம் கொண்டு நாச்சிமுத்துவை பிடித்து தள்ளிவிட்டு, அப்பா இந்த ஆளை இப்பவே கொன்னிடுங்கப்பா. ஈஸ்வரின் மார்பில் இறக்கி கத்தியை எடுத்துக்கொண்டே அவரை பார்க்கும் மகன் தன் கண் முன்னால் இருப்பதை கண்டு அவர் கண் கலங்கி, உன்னை சும்மா விடமாட்டேண்டா, உன் பொண்ணை என்ன பண்ண போறேன் என்று அவளின் கழுத்துக்குள் கை வைப்பதற்கு மகிழ் ஓங்கி அவரை ஒரு அடி அடித்துவிட்டு தன் அம்மாவையும் பிடித்து இழுத்து கொண்டு முன்னாடி வந்து நின்றாள். அங்கு இருக்கும் தன் மனைவியையும் மகளையும் அவரிடமிருந்து பிரித்து விட்டார்கள் என்றதும் அதே கத்தியை எடுத்து நாச்சிமுத்துவின் மார்பிலும் கழுத்திலும் ஓங்கி குத்த, இம்முறை அர்ஜுன் சார், இவனை எதுக்கு கொலை பண்ணி நீங்க இன்னும் கஷ்டப்படணும்? பொறுங்க, இந்த ஆள் வழியில் வந்தனா இந்த ஆளுக்கு இத்தோடு இந்த ஜென்மத்தில் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று ஈஸ்வரின் கையில் இருக்கும் தீப்பெட்டியை புடுங்கி பற்ற வைத்தான். மனைவி நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு திரும்ப அங்கே மகிழோ மாமா மாமா என்று அவன் கன்னத்தை தட்டி கொண்டிருந்தாள். ஈஸ்வர், அம்மோ நீ அம்மாவை கூட்டிட்டு தம்பி முன்னாடி ஓடிட்டு இருக்கான், நீ போய் பிடி, நான் இவனை தூக்கிட்டு வரேன் என்று தோள்களில் தீரனை தூக்கி கொண்டே, அர்ஜுன் இங்கிருந்து எந்த கெட்டவனும் வெளியே போகக்கூடாது, இவ்வளவு நேரம் பிரியா கிட்ட அசிங்கமா நடந்துக்கிட்டாங்கல்ல, அவனுங்களெல்லாம் பிடிச்சி முன்னாடி இழுத்துட்டு வா. சரிங்க சார். ஈஸ்வரின் குடும்பத்தார் அனைவரும் வெளியே வந்தனர். ஈஸ்வர் மனதில் எவன் மகளிடம் அசிங்கமாக நடந்து கொண்டான் என்ற வேதனை இருந்தாலும் இன்று தன் மகனுக்காக அடிப்பட்ட கதையை மனைவியிடமிருந்து நடக்கும் நொடி நேரத்தில் கேட்டு அறிந்தவனுக்கு ஏதோ ஒரு மனபாரம், தங்கையின் மகன் தங்களின் குடும்பத்திற்காக இவ்வளவு பெரிய காயத்தை தாங்கி இருக்கிறானே என்ற வழியும், இதே வழி தன் மகனுக்கு நடந்திருந்தால் இந்நேரம் அந்த பிஞ்சு குழந்தை பிழைத்திருக்குமா என்ற வேதனையும் உண்டானது. தீரனை கொண்டு போய் அவனுக்கு முதலுதவி சிகிச்சை செய்துவிட்டு பிரியா, ஆதினி, தீரன் 3 பேருக்கும் மூச்சு சீரானதும் தீபக்கிடம் கோயம்புத்தூரில் இருக்கும் மருத்துவமனைக்கு 3 பேரையும் அழைத்து போ. அவனும் தலையாட்டி விட்டு, சார், என் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்தவங்களை என் கையால தான் நான் கொல்லணும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிருக்கேன். தீபக், நீயும் அந்த பாவத்தை எல்லாம் ஏத்துக்க வேண்டாம். நான் அவனுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவேன். நீ முதலில் கிளம்பு. அர்ஜுன் சார், நான் அவங்களெல்லாம் ஒரு அறையில் அடைத்து வச்சிருக்கேன். ஈஸ்வர் தனது ஆட்களுக்கு அழைத்து, நாங்கள் எல்லாரும் வெளியே வந்துட்டோம், இந்த மொத்த பில்டிங் இருந்த தடம் தெரியாம அழிஞ்சிடணும் என்று சொல்லிவிட்டு எல்லோரையும் தனது வண்டியில் ஏற்றிக்கொண்டு கிளம்பிவிட்டான். சலனம் 307. கோயம்புத்தூர் சாணக்கியா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மிகவும் பரபரப்பாக இருந்தது. அத்தனை நோய்க்கும் தீர்வு உண்டு. அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் சாணக்கியா தனக்கு உண்மையாக இருக்கும் செவிலியர்களை மட்டும் VIP பிளாக் Cயில் அனுமதித்திருந்தார். ரகசியம் காக்கும் உண்மை விளம்பிகள் அவர்கள். அவர்கள் வீட்டில் கூட மருத்துவமனையின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கே ஆச்சரியம். நாங்க மதித்து அண்ணாந்து பார்க்கும் தங்களின் முதலாளி இன்னொருவரை எவ்வளோ மதிக்கிறார், அப்படி யார் அவர் என்று காத்திருந்து பார்க்க அங்கே தொழிலதிபர் ஈஸ்வர் ஏனோ அவரை கண்டதும் அவர்களுக்கு இன்னும் மரியாதை கூறியது. கோயம்புத்தூர் திருப்பூரின் பெருமை ஜவுளி ஏற்றுமதி என்பதையும் தாண்டி இப்போது ஈஸ்வர் என்னும் பெயரும் தங்களின் ஊரின் அடையாளமாக மாறி, இல்லை மாற்றியிருக்கும் அந்த உழைப்பின் உன்னதமான தொழிலதிபரான ஈஸ்வரின் மீது சொல்லப்படாத மரியாதை எல்லோருக்கும் இருந்தது. அவர்களுக்கும் வந்தது.
அந்த பிளாக்கில் ஈஸ்வர் குடும்பத்தார்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அந்த வழியாக ஈஸ்வர் குடும்பத்தாரை தவிர யாருக்கும் உள்ளே வரவும் அனுமதி இல்லை, வெளியே போகவும் அனுமதி இல்லை. அவ்வளவு சீக்கிரட்டாக அந்த பிளாக் நம்பர் சி இருந்தது. அவர்களுக்கு உள்ளேயே உணவு தயாரித்து அனுப்ப ஒரு டீம் இருந்தது. அந்த விஐபி பிளாக்கில் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அறையில் தொலைக்காட்சியில் பரபரப்பு செய்தி ஒன்று பிளாஷ் நியூஸாக ஓடிக்கொண்டிருந்தது. கருமத்தம்பட்டியில் ஒரு பிரம்மாண்ட ஹோட்டல் சமையல் கட்டிலிருந்து கேஸ் வெடித்து அதில் தீப்பிடித்து எரிந்து அதற்குள் இருந்தவர்கள் அத்தனை பேரும் மரணம் என்று வந்தது. எந்த சேனல் திருப்பினாலும் செய்தி என்னவோ ஒன்றுதான். கீழேயே பிரபல தொழிலதிபரும் இடிந்து எரிந்து தரைமட்டமான பார் வசதியுடன் கூடிய ஹோட்டல் அது. கூடவே அதன் உரிமையாளர் நாச்சிமுத்து உட்பட அனைவரும் மரணம். அதை கண்டு கொண்டிருந்த அண்ணாமலைக்கு அப்பாடா என்பதையும் தாண்டி ஒரு நாள் இரவுக்குள் இவ்வளவு போராட்டமா என்று பேரனை அருக அழைக்க தள்ளி நின்றே, சொல்லுங்க தாத்தா, ஏன் கண்ணா தாத்தா உனக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணல என்று கோபமா? உங்க மேல கோவப்படுறதும் நானே என் மேல கோவப்படுறதும் ஒண்ணுங்க தாத்தா. அப்புறம் நீங்க என்ன பண்ணினாலும் என்னோட நன்மைக்கே. என்னோட தப்ப நான் தானே சரி செய்யணும், செஞ்சுட்டேனுங்க தாத்தா. எழுந்து வந்து அவனின் தோளில் கை போட ஈஸ்வர் கொஞ்சம் தள்ளி நின்றான். என்னாச்சு இவனுக்கு என்ற யோசனையுடன், தாத்தா இனி எத்தனை நாள் உன் கூட இருப்பேனோ தெரியாது. அதான் இனி நீ தனியாள ஹேண்டில் பண்ணணும். அதான் கொஞ்சம் உன் போக்கில் விட்டுட்டேன். ஏன் தாத்தா இப்படி பேசுறீங்க? சிரித்தார். ஏன் தாத்தா என்னும் போதே அவர் அருகே வர ஈஸ்வர் தள்ளி நின்றான். ஏன் கண்ணா தள்ளி போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்னும் போதே, என்கிட்ட எதையும் மறைக்காத கண்ணா, இப்போ என்ன மறைக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தாத்தா என்ற போதே அண்ணாமலை ஈஸ்வரா என்று கட்டிக்கொள்ள அவன் வயிற்றில் முதுகில் ஏதோ தட்டுப்பட வேகமாக சட்டையை தூக்கி பார்க்க, ஐயோ என்னாச்சு கண்ணா என்றவரின் கண்ணில் நீர். தாத்தா ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, அஞ்சுக்கும் பாப்பாக்கும் தெரியாது. கண்ணா என்ன இது என்றவருக்கு உடம்பு நடுங்கியது. அவருக்கு அடிபட்டிருந்தால் கூட அவருக்கு அவ்வளோ பதட்டம் ஏற்பட்டிருக்காது போலும். அவனோ அவரை மென்மையாக அணைத்து, பிரியா கிட்ட மோசமா நடந்துகிட்டவனுங்க எல்லாம் எனக்கு வேண்டாதவங்க, என்ன பழிவாங்க அவனுங்க மகிழினி நினைச்சு பிரியா கிட்ட தப்பா நடந்திருக்கானுங்க. பிரியாக்கு ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லாட்டியும் அந்த நிகழ்வை மறக்க அவளின் ஆயுசுக்கும் முடியாது தாத்தா. அவனுங்க என்னை கண்டதும் மாறி மாறி கத்தியால் சொருகிட்டானுங்க. சும்மாவை விட்டு அவனுங்கள இத்தனை இடத்தில் குத்தி இருக்கானுங்க. இல்ல, அப்போ எனக்கு பிரியாவை காப்பாற்றணும் மட்டும்தான் தோணுச்சு. அவனுங்களை வச்சு செஞ்சுட்டு தான் இங்க வந்தேன். பீஸ் பீஸா சதைச்சு தீ வச்சிருக்கேன் தாத்தா. யாரையும் கூப்பிட்டு இருக்கலாமே. நான் கத்தி இருந்தா அஞ்சு மகிழ் எல்லாரும் உடஞ்சு போயிருப்பாங்க. அவனுங்களுக்கு தைரியம் அதிகமாகி இன்னும் மோசமா நடந்திருப்பானுங்க. அப்புறம் இது யாருக்கும் தெரியாது, அர்ஜுன் தவிர. அவன் தான் எனக்கு சப்போர்ட்டா நின்னா. எவ்வளோ பெரிய பிரச்சனை யாரிடமும் சொல்லாமல் பேரன் முறியடித்திருக்கிறான் என்று அவன் முகத்தை பார்த்து அமர்ந்திருந்தவர், இப்ப நீ ஓகேவா? டாக்டர் என்ன சொன்னார்? தையல் போட்டிருக்காங்க தாத்தா. அவனுங்களுக்கு சரியா குத்து தெரியல தாத்தா, அதான் லைட்டா அங்கே இங்கன்னு கீறி இருக்கானுங்க. ஆனால் நான் நல்லா சிறப்பா செஞ்சு விட்டுருக்கேன். அப்போது அங்கே வந்த அருணாச்சலம், கண்ணா என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சா? யாருக்கும் எதுவும் இல்லையே? அவரின் பதட்டம் கண்டவன், இனி ஒரு பிரச்சனையும் வராதுங்கப்பா. என்னமோ போ. ஓ அம்மா கண்ணு முழிக்கையில நேத்து நடுஜாமா ஆகிட்டு ஒரு அவள் முழிக்காட்டி என்ற பயமே எனக்கு சாகணும் தோணுச்சு. ஈஸ்வர் அவரின் கையை பிடித்து கொண்டான். அப்படியெல்லாம் யோசிக்காதீங்கப்பா, விட்டுடுவேனானா? நீ இருக்கிற தைரியத்துல தான் ஆதனையும் அஞ்சுவையும் தூக்கிட்டு போனதும் நான் என் பையன் பார்த்து பண்ணிருந்தேன். ஏன் கண்ணா உன்னை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையில் சிக்கி அதை முடிச்சுட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா எதா இருந்தாலும் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. சொல்ல மாட்டேனுங்கப்பா. இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிந்து எதுவும் நடக்காதது போல் இருக்கும் பேரனை நினைத்த அண்ணாமலை தன் மகனை கண்டார். தன் மகனின் உலகம் இயங்க காரணமே அவன் மனைவி மட்டுமே. அவள் நலமாயிருந்தால்தான் நலம் என்று இயங்கும் மகனையை பார்த்து, அண்ணத்துக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீ போய் அண்ணன் பக்கத்தில் உட்கார். தலையாட்டியவர், பாப்பாங்கெல்லாம் நல்லா இருக்காங்க தானே? பேத்திகளை கேட்கிறார் என்பதால் உண்மையை மறைத்து எல்லாரும் சேஃப் தானுங்க. அவர் நிம்மதியாக போய்விட்டார். சரிங்க தாத்தா, நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க, நான் தீபக்கை பார்த்துட்டு வரேன். ஆதினிக்கு எப்படி கண்ணா இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்க தாத்தா. உங்க உயிருக்கு ஒன்றும் ஆகாதுங்க தாத்தா. என் உயிரை நீதான் கண்ணா. நீ நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். அந்த வார்த்தையில் ஒரு நிமிடம் இருவருக்குமே மௌனம். அதை உடைக்கும் விதமாக, கண்ணா ஏன் ஆதனிக்கு மட்டும் பிரச்சனை இப்படி வருது? பாவம் இல்லையா?
கழுத்தை போட்டு நெரிக்கிறான் என்றால் அவனெல்லாம் என்ன மனுஷன், அவனையெல்லாம் இன்ச்சிஞ்சா கொல்லணும். அதான் மொத்தமா போய் சேர்ந்துட்டானே என்னும் போதே சற்று நேரத்தில் ஆதினியின் அறையிலிருந்து அங்கே வந்த மருத்துவர் சாணக்கியா, ஆதினிக்கு சின்ன மயக்கம்தான் தற்போது, ஒரு 2 நாளைக்கு அவங்க பேச கஷ்டப்படுவாங்க, அப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க, வேறு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. இருவருக்கும் நிம்மதியாக இருந்தது. சரிங்க தாத்தா, ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு தீபக்கிடம் வந்தான். தீபக்கின் வேதனை நிறைந்த முகம் ஈஸ்வரை தூங்க விடவில்லை. ஏனோ அவனுக்கு சற்று ஆறுதல். தீபக்கின் கைப்பிடித்து அமர்ந்திருந்தாள் மகிழ். ஈஸ்வர், சுகன்யாவை வர சொல்றேன் தீபக். வேணாங்க சார், எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, பெற்றவள் வேண்டாமா? இது ஒரு ஆக்சிடென்ட் என்று எனக்கும் என் மகளுக்கும் தெரியும். ஆனால் சுகன்யாவுக்கு அது புரியாது. நாளைக்கு சொல்லிக்கிறேன் சார். ஏனோ ஈஸ்வருக்கு அது நல்லதென்று பட்டது. நாளைக்கு பிரியா தன் வீட்டுக்கு வாழ வரப்போகும் மருமகள். சுகன்யா ஆத்திரத்தில் ஏதாவது வார்த்தையை விட்டு அதுவே நாளைக்கு பிரியாவின் வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாய் வந்துவிடக்கூடாது என்பதால் அவனும் மௌனம் காத்தான். பிரியா, அப்பா அப்பா என்று முணங்க அதை கண்ட மகிழுக்கு கண்ணீர். ஏனோ கூட இருந்தவளை பார்க்காமல் விட்டுவிட்டோமே என்று அவள் மனம் தவியாய் தவித்தது. அவள் தலையிலிருந்து வழிந்த இரத்தத்தை செவிலியர்கள் சுத்தம் செய்து கட்டு போடும் போது எல்லாம் மகிழுக்கும் வலித்தது. அவள் முணங்க தீபக்கால் ஏனோ மகளை அப்படி காணவே முடியவில்லை. தலை குனிந்தாள். ஈஸ்வர் அவனின் தோளில் கை போட்டு எல்லாம் சரியாயிடும். அவனும் தலையை ஆட்டினான். பிரியாவின் முனங்கல் அதை கண்டதும் தீபக்கை விட்டுவிட்டு அவளின் கையை பிடித்திருந்த உனக்கு ஒண்ணு இல்லடி, சாரிடி. அப்ப நான் உன்னை பார்த்திருக்கணும், ரியலி சாரிடி. மகளின் வெளிநீரை கண்ட மருத்துவர், அம்மாடி நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க. நீங்க அழ அழ அந்த பெண்ணின் வெளியிலும் நீர் கசியுது. அவள் நிமிர பிரியாவின் வெளியிலிருந்து நீர் வடிந்து கொண்டிருக்க வேகமாய் அழுகையை நிறுத்திய மகிழ் அதை துடைத்து, நீ நல்லா இருக்க பிரியா. மருத்துவர், அவங்களுக்கு ஸ்கேனிங் எல்லாம் இருக்குமா, நீங்க கொஞ்ச நேரம் வெளியேறுங்கம்மா. முணங்குறதுக்கு அழுகிறீங்க, தையல் போட்டா ரொம்ப அழுவீங்க போல. மகிழ் நகர நினைத்து கையை தளர்த்தி எழமுனைய அப்போதுதான் பிரியா பெண் அவளின் விரலை விடவே இல்லை. டாக்டர் என்று காண்பிக்க, அவங்க பாதி மயக்கத்தில் இருக்காங்க, ஆனால் எல்லாவற்றையும் கவனிக்கிறாங்க. மகிழ் அவளின் காதுக்குள், சீக்கிரமா கண்ணை முழிச்சு ரெடியாகி வாடி, காலேஜ் போகணும். நீ இல்லாட்டி எனக்கு போர் அடிக்கும். அப்புறம் உனக்கு எதுவும் நடக்கலடி. உன்மேல் கைப்பட்டதெல்லாம் தெரியாமல் சாக்கடைக்குள் விழுந்ததாய் நினைத்துக்கொள். உன்மேல மட்டும் இல்ல, அந்த சுரேன் என்கிட்டையும் தான் அங்கேயும் இங்கேயும் கைய வச்சான். உலகத்துல அவனுங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க உடம்பில் மீது கை வைக்கிறது என்னமோ பெரிய வீர தீர செயல் என்று அவங்க வீட்டில் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருப்பாங்க போல. அதனால அதையெல்லாம் யோசிச்சு வருத்தப்படாத. அவன் சொன்னதை அவள் ஏற்றுக்கொண்டாள் போலும். பிரியா மகளின் விரலை இறுக்கமாக பிடிக்க செவிலியர் மருத்துவரிடம், டாக்டர் இவங்க கான்ஷியஸ்ல இருக்காங்க, ஆனால் கண்ணுதான் முழிக்காம இருக்காங்க. இவங்களுக்கு தையல் போடுறப்போ மயக்க ஊசி போடணும், இல்லாட்டி வலியை உணருவாங்க என்றவர். மிஸ் பிரியா, நீங்க கண்ணை மூடுங்க, நல்லா தூங்கி எழுந்தாலே எல்லாம் சரியாயிடும். அவளுக்கு சிகிச்சைகள் மேற்கொள்வதற்காக அடுத்த கட்டத்தை செவிலியர்கள் செய்ய மகள் வெளியே வந்தாள். பிரியாவிற்கு பின் மயக்க மருந்து செலுத்தி தலையில் ஏற்பட்ட காயம் ஸ்கேன் செய்யப்பட்டு பின் அங்கு கண்ணாடி பாட்டில் துகள்கள் எதுவும் மண்டையில் ஏறி இருக்கிறதா என்று பரிசோதிக்கப்பட அங்கு எதுவும் ஏறவில்லை என்று உறுதியானதுக்கு பிறகு தையல் போட்டுவிட்டனர். மருந்தின் வீரியமாக அவள் கண் விழிக்க 4 மணி நேரமாகும் என்று சொன்ன செவிலியர் பின் தீபக்கிடம், பிரியா எதையோ நினைச்சு பயந்துருக்காங்க, மயக்க மருந்து செலுத்தியதையும் தாண்டி அவங்க உடல் நடுங்குது, ஏதோ பயந்துருக்காங்க, அதுக்கு சொல்யூஷன் என்று சொல்லும் போதே ஈஸ்வர், ஒரு நல்ல சைக்காலஜி டாக்டர் கொஞ்சம் இம்மீடியட்டாக வர சொல்லுங்க, எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். ஷோர் சார், நாங்கள் சைக்காலஜி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்கான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சொல்கிறோம் என்றதும் ஈஸ்வரும் தீபக்கும் தலையாட்டினார்கள். தீரனுக்கு சிகிச்சை ஆபரேஷன் தியேட்டரில் கையொப்பமிடணும். ஆனால் கத்தி குத்துவினால் ஏற்பட்ட காயத்திலிருந்து இரத்தம் வெளியேற அவன் உயிரை கருதி அவன் வீட்டிலிருந்து வருவதற்குள் இரத்தம் வெளியேறிவிடும் என்பதால் அங்கே அஞ்சு கையெழுத்திட்டாள். அவனுக்கு அறுவை சிகிச்சை முடிந்து வெளியே வந்தான். அவனுக்கான அறையில் அவனை தங்க வைத்திருந்தார்கள். அவனுக்கு மயக்க மருந்து செலுத்தி கூட அவனால் உறங்க முடியவில்லை. வலி அவன் உயிரை பிடுங்கி தின்றது. அங்கே வந்த மகள் அம்மாவை பார்க்க அவளோ நந்தினியிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அன்பு அஞ்சுவின் மடியில் உறங்கிக் கொண்டிருந்தான். பெண் அவள் அந்த அறைக்குள் நுழைய செவிலிய பெண்ணும் எவ்வளவு மயக்க மருந்து கொடுத்தும் உங்களுக்கு தூக்கம் வரலை என்றால் வலி ரொம்ப இருக்கும் போலேயே அவன் தலையை ஆட்ட
சார், எவ்வளவுக்கு எவ்வளவு தூங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. இல்லாட்டி காய்ச்சல் வந்ததும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகிடும். மகிழ் அவனின் முன்னாடி வந்து நின்று, இதனால தான் நான் உங்களை போக சொன்னேன் மாமா. போயிருந்தா இப்ப இவ்வளோ பிரச்சனை இருக்காது இல்ல. அவளையே பார்த்தான். அவன் கண்களில் அந்த வலி தெரிந்தது. ஆனாலும் அவன் கத்தவில்லை. தூங்குங்க மாமா. கத்தியை குத்தியவன் ஆழ்ந்து குத்தியதால் ஏற்பட்ட வலி அதுமா? இதையே இந்த குட்டி பையனுக்கு செய்திருந்தால் அவன் நிலைமை என்ன? அந்த வார்த்தையை கேட்டதும் பெண்ணவள் கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க என்ன காப்பாற்றி இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்றவளின் வெளியில் நீர். ஏ அழாத, தூங்குங்க. வாய் விட்டு சொல்ல தெரியலப்பா. உள்ளுக்குள்ள பிசையுது வலி. எனக்கும் தூங்கினா தேவலாம் போலதான் தோணுது. ஆனா மயக்க ஊசி போட்டதுக்கு அப்புறம் வலி இருக்குன்னா அப்ப காயம் அதிகம் போல. பெண்ணவள் அவன் கையை தன் கையால் இறுக பற்றி கொண்டு மற்றொரு கையால் அவன் வயிற்றில் கை வைத்து வருடினாள். அவனோ, மகிழ் மாமா சாரி. ஏன்? அந்த சுரேன் உன்கிட்ட நடந்துகிட்டதை பார்த்த பிறகுதான் நான் எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டேன்னு எனக்கு புரிஞ்சது. ரியலி சாரி. எனக்கு பிடிச்ச பொண்ணை ஒருத்தன் தொடுறதையே சகிச்சுக்க முடியல. அப்போ பிடிக்காத நான் தொட்டப்போ எவ்வளோ ஹர்ட் ஆகி இருப்ப என்றவனின் விழியில் நீர் கோருக்க அவன் விழி நீரை துடைத்து அவன் கையை பிடித்தவள் அவனையே குனிந்து பார்த்து, தூங்குங்க மாமா. நான் இங்க தான் இருப்பேன். என் பக்கத்தில் இரு என்றவன் அவளின் விரலோடு தன் விரலை கோர்த்து மார்பில் கை வைத்தபடி பார்க்க, உங்க பக்கத்தில் இருக்கேன், தூங்குங்க. அவன் கண்மோட முதல் முறையாக அவனை ஒரு முறை உற்று பார்த்தவளின் கைவிரல் அவளையும் அறியாமல் அவன் கேசத்தில் விரல் விட்டு கோத அவன் உறங்கினான். ஏனோ தன் முன்னால் எந்த திமிரும் காட்டாத தீரனை அவளையும் அறியாமல் அவளுக்கு பிடித்தது. மெல்ல குனைந்து அவன் உச்சந்தலையில் முத்தமிட்டு அவன் உறங்கி விட்டான். என்ற பிறகு வெளியே வர அங்கே அஞ்சு நந்தினியிடம், அக்கா அம்மா வராங்க, என்ன பண்ண? உன் புருஷன்தான் என்னையோ உன் மாமாவையும் இங்க வரவேணாம், கம்பெனிலே இருங்க, இல்லாட்டி போலீஸுக்கு சந்தேகம் வரும் என்று சொல்லிட்டார். அதனால நாங்க இங்க இருக்கோம். எதுவும் பிரச்சனைனா ஈஸ்வர் பார்த்துப்பார். நீ நம்ம பாப்பாவை மட்டும் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ என்றவள் அழைப்பை துண்டிக்க விஜயா தன் குடும்பத்தார்களோடு மருத்துவமனைக்கு வந்தார். ஒப்பாரி வைத்தபடி அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்தார். அனைவரின் நிலை சரியானதும் ஈஸ்வர் அடுத்து வந்தது மருத்துவர் சாணக்கியவிடம். முதலுதவி எல்லாம் செய்து அவர்களின் காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு கத்தி குத்துப்பட்ட தீரனுக்கு மயக்கம் மருந்துட்டு ஆபரேஷன் பண்ணி வயிற்றில் தையலிட்டு எல்லாம் முடித்த போது ஈஸ்வர் அவரின் கையை பற்றி, இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் சாணக்கியா? நான் ஈஸ்வரின் நண்பன் என்று நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவும் நீ என் ஃப்ரெண்டு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் எதுக்கு கைமாறு பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஈஸ்வரின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கேன். நீங்க எனக்கு செய்த உதவிக்கு நான் செய்த சிறு கைமாறு தான் இது. காலத்தினால் செய்த நன்றியை வாழ்க்கையில் மறக்க கூடாது. என் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கேன். உங்களுக்கு உதவி செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று பல வருஷமா காத்திருக்கிறேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு அமைந்திருக்கு. என்ன நல்லதொரு தருணத்தில் அமைந்திருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டியா சாணக்கியா? நாலு நல்லது செய்யறவங்களுக்கு 400 கெட்டது வரும். நீங்க நல்லதை மட்டுமே செய்யறவர். கண்டிப்பா உங்களுக்கு எதிரி என்று ஒருத்தர் இல்லை, 1000 பேர் இல்லாமல இருப்பாங்க. ஏனோ சில சமயங்களில் உதவி செய்தால் அந்த உதவி தக்க சமயத்தில் நல்லதாய் மாறும் என்பதற்கு எடுத்துக்காட்டு சாணக்கியா தான். ஈஸ்வருக்கு ஒன்று என்றால் எதையும் செய்யக்கூடியவர் என்பது அவரின் பேச்சிலேயே தெரியும். காலையில் நீங்கள் கால் பண்ணும்போது அம்மாவை அட்மிட் பண்ணி இப்போ ஓகே, எப்போ வீட்டுக்கு போவேன், என் பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் அம்மாவை பார்த்தேன், அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டேன். ஏன் என்ன நடந்தது என்றெல்லாம் கேட்க மாட்டியா சாணக்கியா? கேட்க மாட்டேன் சார். ஆனால் உங்களின் வலது கையால் கதையா சொல்றார் சார். விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் சாணக்கியா. வேணும்னா நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல 3 நாளைக்கு குத்தகை கூட எடுத்துக்கோங்க. நான் பராமரிப்புன்னு சொல்லிட்டு முன்பக்க வாசல் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கிறேன் என்றவர் ஈஸ்வருக்கு நன்றியை சொல்லிவிட்டு வெளியே வரும்போது அவரின் மனதில் ஆழ்ந்த திருப்தி. சாணக்கியாவிற்கு கோயம்புத்தூரில் மருத்துவமனை ஆரம்பிக்கும் போது ஏனோ பல ரூபத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்ட சில நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் திணறிய போது ஈஸ்வரிடம் ஒரு ஃபோன் கால் போட்டு கேட்ட ஒன்றைக்காக அத்தனையும் முறியடித்து சாதாரணமாக ஆரம்பித்த மருத்துவமனை இன்று தமிழ்நாடு முழுவதும் பெயர் பெற்றிருக்கும் மருத்துவமனை ஆனதுக்கு காரணம் ஈஸ்வர். சாணக்கியாவின் மேல் இருந்த நம்பிக்கை தான் ஈஸ்வர் தீபக்கிடம் சொல்ல நண்பரின் மருத்துவமனையில் 3வரையும் சேர்த்திருந்தான் தீபக் ஈஸ்வரின் நண்பரின் மருத்துவமனை என்றாலும் சொல்லும் போது என் பொண்ணு ஆதினி
தீபக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போறப்போ கொஞ்சம் சண்டை, அதில் தான் பிரச்சனை ஆரம்பமாகி அவனுங்க இவனுங்க கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க விஷயம் கூடவே ஈஸ்வர் என்றால் வெளியே தெரிந்தால் இதை பெரிது பண்ணி விடுவார்கள், பிரச்சனை ஆயிடும், அதனால் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று ஈஸ்வரின் நண்பர் மருத்துவர் மற்றும் அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் என்பதால் விஐபி வார்டில் வைத்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. முக்கியமாக அந்த பிளாக் முழுவதையும் ஈஸ்வர் மொத்த பணத்தையும் செலுத்தி தனது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருந்தான். விஐபி ஏரியா என்றால் இருக்கும் பணக்காரர்கள் அனைவரும் அங்கே வருவார்கள். கண்டிப்பாக வரும் எல்லோரும் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பதால் பிரச்சனை ஏதாவது ஒரு விதத்தில் வெளியே வந்துவிடும் என்பதால் ஒரு பிளாக் முழுவதையும் அவர்கள் சரியாகும் வரை தன் கண்ட்ரோலுக்கு எடுத்தான் ஈஸ்வர். ஈஸ்வர் அஞ்சுவிடம், நீ அன்புவையும் அம்மாவையும் கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்பு, உன் அம்மா வந்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, எல்லாரும் கண் விழிக்கட்டும், சொல்றத புரிஞ்சுக்கோடி, 3 பேருமே பேசட்டும், அப்புறம் போலாம். ஹே லூசு, சொன்னா கேளு, அவங்க வந்து ஏதாவது பேசினா அப்புறம் இதே மாதிரி நான் இருக்க மாட்டேன். இருக்கிற டென்ஷனில் ஏதாவது பேசிடுவேன், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நீங்கள் போய் மேலே அத்தை மாமாவை பாருங்க, நீ போய் எங்கள் அம்மா கூட இரு, நீ இருந்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முக்கியமாக இவனையும் தூக்கிட்டு மேலே போ, நான் வரவங்களை சமாளிச்சுப்பேன். வேண்டாங்க, உங்களை ஏதாவது பேசிட்டா கஷ்டம், அவங்க வரட்டும், நான் என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்க்குறேங்க என்று அஞ்சு அங்கே அமர்ந்திருந்தாள்.